வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல் குறள் எண் 9 பற்றி பார்ப்போம். குறள் எண் 9. அறத்தான் வருவதே இன்பம் மற்று எல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே என்று சொன்னால் அறநெறியில் வாழ்வதன் பயனாக வரக்கூடியது மட்டும்தான் இன்பம். மற்றவையெல்லாம் புறத்த என்று சொன்னால் இன்பம் இல்லாதவை, அப்போ துன்பம் தரக்கூடியவை அப்படியும் பொருள் கொள்ளலாம். புகழும் புகழும் இல்லாதவை. இந்த குறளுக்கு ஏற்ற தொடர்களை பார்த்தோம்னா அறநெறி வாழ்க்கைதான் உண்மையான இன்பம். அறத்தின் வழியில் வருவது மட்டுமே நிலைத்து நிற்கும் இன்பம். அறத்தால் வரும் இன்பமே இன்பம், பிற வழியில் வருவது துன்பமே. அற வழிதான் இன்பத்தையும் புகழையும் தரும். ஒழுக்கமான வாழ்க்கையில் கிடைக்கும் மகிழ்ச்சியே உன்னதமானது. இப்போ இந்த குறளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மனிதர்களாகிய நாம் நல்ல காரியங்கள் அறச்செயல்கள் செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால், நாமே உழைத்து சம்பாதித்த பொருளை கொண்டு அறச்செயல்கள் செய்தல் வேண்டும். பிறர் பொருளை எடுத்து அதிலிருந்து கொடுத்து அப்படி அறச்செயல்கள் செய்தால் அது இன்பத்தை தராது. அதே மாதிரி மாணவர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தேர்வு நடக்குது அப்படின்னா தேர்வுக்கு நல்ல முறையிலே படிச்சுட்டு போய் தேர்வு எழுதணும். அதுதான் ஒழுக்கமான முறை. இல்லைன்னு சொல்லி சொன்னால் தேர்வில் போய் இன்னொரு மாணவனை கேட்டு எழுதி அதனால் தேர்ச்சி பெற்று வரதெல்லாம் இன்பத்தை தராது. அப்போ அது துன்பத்தில் கொண்டு போய் தான் முடியும். அப்போ நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன காரியமும் நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்குமா? அதாவது புண்ணியம் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும், பாவம் செய்தால் நரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கூற்று. அப்போ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும்னா நல்ல காரியங்கள் செய்து இன்பத்திற்கான வழிவகைகளை தேடுதல் வேண்டும். ஏன்னா எடுத்த இந்த மனித பிறப்பிலே கட்டாயம் நல்ல காரியங்கள் செய்தல் வேண்டும். நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு நமக்கு நல்ல மனசும் நம்ம கையில் பொருளும் இருந்தால் போதும். அதாவது பணம் வச்சிருந்து நிறைய பணம் கொடுத்து தான் உதவணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அறநெறி வாழ்க்கை அப்படின்னா உண்மையான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கை. பொய் சொல்லக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, யாரையும் ஏமாற்றுதல் கூடாது. நாமளே உழைச்சி நாம் சம்பாதிச்ச பணத்தில் செலவு செய்து வாழ்வது தான் மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டு அதை எடுத்து நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்றைக்கும் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தராது. அப்போது இந்த அறநெறியில் நம்ம வாழ்க்கை நடத்துறது தான் இன்பத்திற்குரிய வடிகாலாக இருக்கும். அதே மாதிரி ஒழுக்க நெறியில் இருக்கணும். இப்போ சின்ன குழந்தைங்க இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அப்படின்னா குறித்த நேரத்திற்குள் காலம் தவறாமல் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அது ஒரு ஒழுக்கம். அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிக்கணும். அது ஒரு ஒழுக்க நெறி. பெரியவர்கள்கிட்ட மரியாதையாக நடந்துக்கணும். அது ஒரு ஒழுக்க நெறி. அப்போ இதெல்லாம் சின்ன குழந்தைங்களால் முடிந்த நல்ல செயல்களாயிரும். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வர்றாங்க, வாங்கன்னு கேட்டு அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்து அது ஒரு நல்ல செயல். அப்போ அறச்செயல்களை போய் தேடி தேடி போய் செய்ய வேண்டாம். இப்படி வர்றவங்க அதே மாதிரி பெரியவர்கள்கிட்ட மரியாதையாக பேசுறது, பணிவோடு நடந்து கொள்வது, இது எல்லாமே அறச்செயல்களின் பால் அமையும். குறளினுடைய பொருளை பார்த்தோன்னா அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பம். அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை, புகழும் இல்லாதவை. அப்போ புகழ் பெறணும்னு நினச்சா திரைப்பட பாடல் சொல்கிற மாதிரி யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள். எல்லாரும் பொய் சொன்னால் கூட நீங்கள் உண்மை சொல்லுங்கள். யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். இதுதான் அறம் என்று வலியுறுத்துகிறார் வள்ளுவர். மீண்டும் குறள். அறத்தான் வருவதே இன்பம் மற்று எல்லாம் புறத்த புகழும் இல. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.